வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடி மில்லர்புரம் பர்மா காலனி முனீஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி ஓடைக்கரை மில்லர்புரம் பர்மா காலனி முனீஸ்வரர் கோவிலில் கோடை விழா மற்றும் வருஷாபிஷேக விழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி கால்நடு விழாவுடன் தொடங்கி தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 101 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் நாட்டில் மழை வளம் பொழிந்து விவசாயம் செழித்து வறட்சி நீங்கி உலகில் அன்பு அமைதி நிலவளம் வேண்டியும் எல்லோரும் எல்லாம் செல்வங்களோடு வாழ வேண்டியும் கணவர்கள் ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் படிப்பு ஆரோக்கியம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி நோய் நொடி இல்லாமலும் தொழில் வளர்ச்சி எல்லோருக்கும் சிறப்பாக அமைந்து தமிழக அமைதி பூங்காவாக அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டியும் பஜனை பாடல்களுடன் தீப அலங்காரம் நடைபெற்றது. விழாவில் கோவில் தர்மகர்த்தா கந்தகுமார், தலைவர் ராமர், செயலாளர்கள் சரவணன், ஜெயராஜ், மாணிக்கம், துணை தர்மகர்த்தா கணேசன், செம்புலிங்கம், ஆறுமுகம், பொருளாளர்கள் தங்கமாரியப்பன், அன்புராஜ், ஜெயபாரத், இளைஞரணி ஆனந்த் உட்பட விழா கமிட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று மதியம் நடைபெறும் சமபந்தி அன்னதானத்தை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் பண்டாரவிளை முருகேசன், மாநில பேச்சாளர் சரத்பாலா, மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரதீப் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.